all, welcome back to our newspaper analysis session. March 26th ஓட இம்பார்ட்டண்டான நியூஸ் based on current affairs exam point of view நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். First பார்த்தோம் அப்படின்னா United Nations calls for ceasefire in Gaza during month of Ramzan. ஸோ என்ன அப்படின்னா யுனைடெட் நேஷனோட செக்யூரிட்டி கவுன்சில்ஸ் ஓகேவா. ஸோ யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் யூஎன்எஸ்சி என்ன பண்ணியிருக்காங்கன்னா they issued their first demand. என்ன demand அப்படின்னா in order to halt the fighting in Gaza. So what is called halt? Temporary என்ன பண்றது, ஸ்டாப் பண்ணி வைக்கிறது எதை, காசா நடக்கக்கூடிய அந்த ஃபைட்டை. எதனால அப்படின்னா in order to provide a peaceful month of Ramzan ஓகேவா. ஸோ அங்கே இருக்கிற முஸ்லிம்ஸ்க்கு வந்து ரம்ஜான் மந்த்தை ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அவங்க வந்து அப்சர்வ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக they issued their first demand. எதுக்காக அப்படின்னா to halt the fighting in Gaza ஓகேவா. ஸோ அடுத்து பாருங்க EU European Union probe into tech giants for violation of new laws may trigger hefty fines. hefty fines அப்படின்னா large amount of fine அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ யூரோப்பியன் யூனியன் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா நிறைய டெக் ஜெயின்ஸ் லைக் ஆப்பிள், ஆல்ஃபபெட் அண்ட் மீட்டா இவங்களுக்குலாம் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ஃபைன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. ஒய் பிகாஸ் தே வயலேட்டட் த நியூ லா which is the Digital Markets Act ஓகேவா. ஸோ அதை வந்து அவங்க வயலேட் பண்ண காரணத்தினால அவங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா 10% 20% ஆஃப் their ரெவன்யூ, குளோபல் ரெவன்யூல இருந்து என்ன பண்ணியிருக்காங்க 10% 20% வந்து ஹெஃப்டி ஃபைன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா. ஸோ அடுத்து இந்த சம்மரில் பார்த்தோம் அப்படின்னா வாட்டர் கிரைசிஸ் இஸ் பிளேயிங் எ மேஜர் ரோல். ஸோ அதில் பெங்களூரில் இருக்கிற ஒரு நியூஸை பற்றி கொடுத்துருக்காங்க. வாட்டர் கிரைசிஸ் பெங்களூரில் வந்து எதோட லிங்க் பண்ணுறாங்க அப்படின்னா கொடகு ரீஜியனோட அர்பனைசேஷன் தான் ரீசன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேவா. ஸோ ஒய் பிகாஸ் தே கன்வெர்டட் தி லேண்ட். அந்த லேண்டை வந்து அவங்க கன்வெர்ட் பண்ணுறாங்க. ஸோ அது மூலமாக என்ன ஆகுது அப்படின்னா அங்கே இருக்கிற வாட்டர் வந்து என்ன ஆக மாட்டேங்குது, பத்த மாட்டேங்குது. ஸோ லேண்ட் கன்வர்ஷன், பேரன் லேண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே அவங்க வீடு கட்டுறப்போ என்ன ஆகுது அப்படின்னா அங்கே இருக்கிற 70% ஆஃப் த வாட்டர் வந்து பத்த மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆல்ரெடி 100 people இருக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல அகெயின் ஒரு 100 சேர்த்து 200 அப்படின்னா அவைலபிலிட்டி ஆஃப் த வாட்டர் அதே தான் இருக்குது, இல்லைன்னா கம்மியாக இருக்குது. அப்புறம் எப்படி இந்த இடத்துல இருக்கிற சோர்ஸுக்கு வந்து நம்மளால கொடுக்க முடியும். ஸோ ரிசோர்ஸ் கம்மியாக இருக்கிறப்போ அங்கே இருக்கிற பீப்புள், யூட்டிலைஸ் பண்ணுற பீப்புள் அதிகமாகிறப்போ என்ன ஆகுது அப்படின்னா வாட்டர் கிரைசிஸ் ஆப்வியஸ்லி ஏற்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேவா. Ukrainian minister invokes Gandhi for Indian backing. ஸோ இந்தியன் பேக்கிங் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்தியா வந்து சப்போர்ட்டா பேக்கப்க்கு இருக்கு. பேக்கப் அப்படிங்கிறத என்ன சொல்றாங்க, பேக்கிங் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ யுக்ரைனோட ஃபாரின் மினிஸ்டர் வந்து மைட்ரோ குலேபா ஓகேவா. ஸோ டி வந்து சைலண்ட், மைட்ரோ குலேபா. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா யுக்ரைன் வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா காந்தியன் ஐடியல்ஸை வந்து ஃபாலோ பண்ணியிருக்கு. ஸோ அதனால தான் எங்களால் ஒரு சில லாஸஸை வந்து டேக்கிள் பண்ண முடிஞ்சது. அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கும் இந்தியாவுக்கும் இடையில இருக்கிற பார்ட்னர்ஷிப் வந்து இட்ஸ் நாட் அ செஞ்சுரி எகோ. ஸோ இப்போ நடந்த விஷயங்கள் கிடையாது. இது எல்லாமே என்னது பல காலங்களாக தொடர்ந்துகிட்டு இருக்கு. ஒய் பிகாஸ் யுக்ரைன் அண்ட் இந்தியா ஆர் தி 2 பிக்கஸ்ட் டெமோக்ரஸிஸ் அண்ட் தே ஆர் தி குட் பார்ட்னர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 20th centuryல என்ன ஆச்சு, ஸோ என்ன மாதிரியான கோல்ஸ் எல்லாம் அவங்க எங்களுக்கு ப்ரொவைட் பண்ணாங்க, எந்த மாதிரியான ஐடியல்ஸ் எல்லாம் எங்களுக்கு ப்ரொவைட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி யுக்ரைனியன் ஃபாரின் மினிஸ்டர் வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு, அவரோட தாட்ஸை வந்து ஷேர் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த நியூஸ் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா யுக்ரைனோட ஃபாரின் மினிஸ்டர் யாருன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் யுக்ரைனுக்கும் இந்தியாவுக்கும் இடையில எந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப்லாம் இருக்குது, ட்ரேடில் என்னென்ன ட்ரேட்லாம் நம்ம பண்ணியிருக்கோம், அதில் மேஜர் ட்ரேட்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா. Arunachal Pradesh has always been part of China, Lin Jian. ஸோ என்ன அப்படின்னா அருணாச்சல் பிரதேஷை வந்து இந்தியாவோட ஒரு டெரிட்டரி, அதோட இந்தியாவோட பார்ட் அப்படின்னு சொல்கிறது வந்து என்ன அப்படின்னா இட்ஸ் ரியலி எ அப்சர்ட் திங் அண்ட் லுடிகுரஸ் திங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வாட் இஸ் கால்ட் அப்சர்ட், அபத்தமான, இட்ஸ் ஜோக்கிங் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ எப்பயுமே அருணாச்சல் பிரதேஷ் வந்து எங்களோட ஒரு ஏரியா அப்படின்னு சொல்லி சைனா தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க ஓகேவா. ஸோ ஹூ இஸ் லின் ஜியன், சைனாவோட ஃபாரின் மினிஸ்ட்ரி.
Jaishankar discusses bilateral ties with Singapore PM, senior ministers. ஸோ நம்ம கண்ட்ரியோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் மிஸ்டர் ஜெய்சங்கர் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா சிங்கப்பூர் பிரைம் மினிஸ்டர் கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சீனியர் மினிஸ்டர்ஸ் ஆஃப் த சிங்கப்பூர் கூடயும் என்ன பண்ணியிருக்கிறாங்க, டாக் வச்சுருக்காங்க. ஸோ அதில் வந்து அவங்க வாட் ஆர் ஆல் த பாசிபிள் டைஸ் தட் கேன் பில்ட் அப் வித் சிங்கப்பூர் அண்ட் இந்தியா அப்படிங்கிறத வந்து அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இருக்குது, என்னென்ன ட்ரேடெல்லாம் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம், பைலேட்டரலாக என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், இதோட சேர்த்து என்னெல்லாம் பண்ணலாம். ஸோ வாட் ஆர் ஆல் த ஃபர்தர் வேஸ் டு இன்க்ரீஸ் தி ஸ்ட்ராட்டஜிக் பைலேட்ரல் டைஸ் வித் இந்தியா அண்ட் சிங்கப்பூர், பிட்வீன் இந்தியா அண்ட் சிங்கப்பூர் அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருக்கிறாரு. எந்த ரீஜியனில் அப்படின்னா தே ஆர் கான்சென்ட்ரேட்டிங் இந்தோ பசிபிக் ரீஜியன் அண்ட் வெஸ்ட் பசிபிக் ரீஜியன். ஓகேவா? ஸோ ஜெய்சங்கர் வந்து என்ன அப்படின்னா மிஸ்டர் ஜெய்சங்கர் ஹஸ் வென்ட் டு சிங்கப்பூர் ஃபார் 3 days ட்ரிப். ஓகேவா? ஸோ 3 days ட்ரிப்பாக அவர் போயிருக்கிறாரு. ஸோ அதனால என்ன பண்ணியிருக்கிறாங்க, வாட் ஆர் ஆல் த டைஸ் தட் இஸ் அவைலபிள் பிட்வீன் இந்தியா அண்ட் சிங்கப்பூர் அண்ட் வாட் ஆர் ஆல் த ஃபர்தர் வேஸ் டு பில்ட் அப் தி ஸ்ட்ராட்டஜிக்கல் பைலேட்ரல் டைஸ் பிட்வீன் இந்தியா அண்ட் சிங்கப்பூர் அப்படிங்கிறத ரெண்டு கண்ட்ரியோட மினிஸ்டரும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ தே ஆர் கான்சென்ட்ரேட்டிங் mainly on the Indo-Pacific region and also West Asian region. Okay va? Coming to an editorial, first is all about electoral bonds. Okay va? Second editorial பார்த்தோம் அப்படின்னா it's a terror attack on the Moscow. So ரெண்டுமே நமக்கு வந்து ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயங்கள் அதை எக்ஸாஜரேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா சைனா வாண்ட் டு பி சூப்பர் பவர். ஸோ பெய்ஜிங்கோட எய்ம் என்ன? ஓகேவா? சைனா வந்து ஒரு எப்பயுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தே ஆர் தி ஸ்டேட் கண்ட்ரோல்டு மீடியா. ஸோ அவங்க வந்து எந்த மாதிரியான இன்ஸ்டிடியூஷனல் சைனீஸ் பொசிஷன்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறாங்க இன் ஆர்டர் டு ப்ரமோட் தி பீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பெய்ஜிங்கோட எய்ம் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரெட் சி கிரைசிஸில் வந்து சைனா ஏன் ஆப்சண்ட்டாக இருக்காங்க, ஸோ எல்லா பிரச்சனையிலுமே முன்னாடி வந்து இருக்கிற சைனா ரெட் சி கிரைசிஸில் வந்து எதுக்காக பின்னாடி இருக்கிறாங்க, ஸோ ஒய் தே ஆர் ஆப்சண்ட் இந்த ரெட் சி கிரைசிஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் ஸ்ட்ராட்டஜிக்காக என்ன பண்ணுறாங்க, ஒரு பர்டிகுலர் கண்ட்ரியை ஃபோக்கஸ் பண்ணி ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்காங்க. ஸோ இதை என்ன பண்ணிக்கலாம், நம்ம வேணும்னா ரீட் பண்ணிக்கலாம். Water levels less than 25% in many major dams in the south. நம்ம என்ன பார்த்தோம், பெங்களூரில் வந்து என்னாச்சு, வாட்டர் கிரைசிஸ் வந்து ரொம்ப மேஜராக போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோமா. அதே மாதிரி சவுத் ரீஜனில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய டேம்ஸ் எல்லாத்துலேயுமே வாட்டர் லெவல் 25%க்கும் கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஷாக்கிங்கான நியூஸை வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அதில் கேரளா மட்டும்தான் கொஞ்சம் எக்ஸப்ஷனலாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So most of the major reservoirs in the southern states of Karnataka, Tamil Nadu, Andhra Pradesh, Telangana, ஸோ இந்த மாதிரி ரொம்ப மேஜர் ரிசர்வாயர்ஸ் எல்லாம் இந்த ஸ்டேட்டில் என்ன இருக்குது அப்படின்னா 25%க்கும் கம்மியாக தான் வாட்டர் ஸ்டோரேஜை வச்சுருக்காங்க. அதில் மெயினாக பார்த்தோம் அப்படின்னா ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானா பார்டரில் வந்து 5%க்கும் கீழே தான் அதோடைய கெப்பாசிட்டியில் வாட்டர் ஸ்டோரேஜ் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ சார்ட் வச்சு என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஒவ்வொரு ஸ்டேட்டையும் கம்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ வாட்டர் கிரைசிஸ் எந்த அளவுக்கு மேஜர் இஷ்யூவாக ரைஸ் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்மளோட கண்ட்ரியவே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ நான் டிசம்பரில் என்னாச்சு, ஃப்ளட்டில் வந்து என்ன பண்ணோம், ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஸோ வித்தின் 3 months ஆஃப் பீரியட். ஓகேவா? ஸோ வித்தின் பீரியட் ஆஃப் 3 months ஆர் 4 months இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், வாட்டர் கிரைசிஸ் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு இஷ்யூவை ஃபேஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் டிராஸ்டிக் சேஞ்ச் வித்தின் அ ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம், வாட்ஸ் யுவர் ஒப்பீனியன் ஆன் தட்? ஓகேவா? ஸோ ஒரு பீரியடில் வந்து என்ன பண்ணுறோம், வாட்டர் லெவல் உள்ளே அதிகமாக வருது அப்படின்னு சொல்லி ஃப்ளட்டில் வந்து நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம். அதே இது வித்தின் அ பீரியட் ஆஃப் 2 months ஆர் 3 months வாட்டர் கிரைசிஸ் அப்படிங்கிற ஒரு இஷ்யூவை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுறோம். ஸோ அப்போது நம்மக்கிட்ட வாட்டர் அவைலபிலிட்டி நிஜமாவே இல்லையா, அதாவது அதை ஸ்டோர் பண்ணக்கூடிய டெக்னாலஜி வந்து நமக்கு தெரியலையா? ஸோ வேர் வி ஆர் ரியலி லேகிங் அப்படிங்கிறத வந்து ட்ரை டு அனலைஸ் அண்ட் ட்ரை டு ரைட் அ எஸ்ஸே ஆன் இட். ஓகேவா? Robusta coffee price touches all-time high amid global shortage. ஸோ என்ன அப்படின்னா
காஃபியில் வந்து பார்த்தோம்னா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் காஃபி இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த மெயின் வெரைட்டிஸ் பார்த்தோம் அப்படின்னா ரோபஸ்டா. ஸோ இந்த ரோபஸ்டா காஃபியோட ப்ரைஸ் வந்து என்ன ஆயிருக்கு, பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு பிகாஸ் ஆஃப் த குளோபல் ஷார்ட்டேஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் பாருங்கள், JSL which is Jindal Stainless Steel, they merge their hands with யாரோட அப்படின்னா IIT கராக்பூரோட. எதுக்காக அப்படின்னா மெட்டலாஜிக்கல் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்கிறாங்க, JSL has collaborated with IIT கராக்பூர் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ மெயினாக என்ன ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா they are focusing மெட்டலாஜிக்கல் ப்ராஜெக்ட்ஸ். எதுக்கு எந்த மாதிரி அப்படின்னா லைக் பிரைமரி அலாய் ப்ரொடக்ஷன், மெட்டீரியல்ஸ் கேரக்டரைசேஷன், இதுக்கு எல்லாமே என்ன பண்ணுறாங்க, ரெண்டு இன்ஸ்டியூட்டும் சேர்ந்து ப்ராஜெக்ட்ஸை வந்து சேர்த்து பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். In a first, Amul to introduce fresh milk in US within a week. MD Jayant Mehta. So Amulோட MD யாரு அப்படின்னா he is Jayant Mehta. He announced that Amul is going to introduce their first milk in fresh milk in US அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? Harrington wins his 7th PGA Tour Champions title. அதாவது PGA Tour Champions title வந்து வின் பண்ணது யாரு அப்படின்னா இட்ஸ் ஹாரிங்டன். அது வந்து அவரோட 7th கான்சிக்யூட்டிவ் வின் அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இது இம்பார்ட்டண்ட்டான ஸ்போர்ட்ஸ் நியூஸ் கிடையாது, பட் ஸ்டில் வாட் திஸ் பர்சன் ஹஸ் வின் திஸ் கைண்ட் ஆஃப் டைட்டில் அப்படிங்கிறத மட்டும் நம்ம தெரிஞ்சுட்டா போதும். ஓகேவா? ஸோ இன்னைக்கு இம்பார்ட்டன்ட் நியூஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவ்வளோ தான். ஹோப் திஸ் செஷன் இஸ் யூஸ்ஃபுல் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.